வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 12ஆம் தேதி நவம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங் சார்ட்டில் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,882 நமக்கு ஓப்பன் ஆனது. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கும் சப்போர்ட் லெவல் 1க்கும் நடுவில் நமக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைட்வேஸில் மூவ் ஆகிருக்குது, நல்லா பார்க்க முடியுது. இங்கே இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு மூவ்மெண்ட் நேற்று நிஃப்டி இறங்கி திரும்பவும் இந்த இடத்துல நமக்கு S1 ஜோனை டச் பண்ணிச்சு. ஆனால் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி S2வை பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி திரும்ப பார்த்தீங்கன்னா நமக்கு S2 ஜோன்லேயே 23,559 க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 1 ஹவர் சார்ட்டு. இங்கே நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அனலைசிக் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி மேலே ஏறும்போது பார்த்தோம் கொஞ்சம் ஆல் டைம் ஹையை உடைக்க சைட்வேஸ் மூவ் ஆகும், அப்புறம் ஆல் டைம் ஹை உடைக்கும், சைட்வேஸில் மூவ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இறங்க சைட்வேஸில் மூவ் ஆகும், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. இங்கே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் நமக்கு மூவ்மெண்ட் தெரியுது. அதாவது இது வந்து ஜூன் மாதத்தோடது. இதே மாதிரி நமக்கு திரும்பவும் இந்த இடத்துல 23,300 வரைக்கும் இதே மாதிரி நமக்கு மூவ்மெண்ட் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ப்ரீமியம் ரொம்ப கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் இந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இதில் முதல் பாதி பார்த்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு செல்லரோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிகமாக தெரியுது. இரண்டாவது பாதி பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் பாதியில் 50% வரைக்கும் நமக்கு ஃப்ளக்சுவேஷன் இருந்து பார்த்தீங்கன்னா செல்லரோட டாமினேஷனும் பையரோட டாமினேஷனும் சமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் நேற்று செல்லரோட டாமினேஷன் தான் அதிகமாக இருந்துச்சு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 51,031, அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கும் சப்போர்ட் லெவல் 1க்கும் நடுவில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி சைட்வேஸில் மூவ் ஆனது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் லெவல் நமக்கு 1 பிரேக் அவுட் பண்ணிச்சு. இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் 1லேயே குறைஞ்சபட்சம் பாதி ட்ரேடிங் வந்து சைட்வேஸில் தான் நமக்கு முடிஞ்சது. இந்த இடம் தான் நமக்கு ப்ரீமியம் கரையக்கூடிய இடம். அதாவது பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பெரியும் நேற்று இருந்தது. அதனால நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் இப்படியே மூவ் ஆகும் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணி சரன்னு சப்போர்ட் லெவல் 2ஐயும் பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 50,088 வரைக்கும் 50,088 க்ளோஸ் ஆச்சு. லோ லெவல் பார்த்தீங்கன்னா 49,900 வரைக்கும் நமக்கு மூவ் ஆயிருந்தது. நம்ம வந்து நேற்று ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லாம் பார்த்துருந்தோம். அதாவது 50,000 பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா திரும்ப நமக்கு பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 49,900 வரைக்கும் வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகி 50,000 போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆனது. இங்கேயும் நம்ம அந்த ஃபார்மேட்டை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நமக்கு சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் இந்த நார்மலான ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ், இந்த 3 லெவல்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்விங் ட்ரேடிங்கில் இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 4 ஹவர் சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா முதல் பாதியில் நமக்கு செல்லரோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது. இரண்டாவது பாதியும் பார்த்தீங்கன்னா முதல் பாதி அளவுக்கு நமக்கு மூமெண்ட் இருக்குது. எப்பயுமே எக்ஸ்பைரி டேட்டில் சைட்வேஸ்லேயே இருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று முதல் பாதி அளவுக்கு இரண்டாவது பாதியோட மூவ்மெண்ட் ஃப்ளக்சுவேஷனும் அதிகமாக இருந்துச்சு. லோ லெவல் பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாதியில் தான் 49,904 வரைக்கும் நமக்கு மூவ் ஆனது. கிட்டத்தட்ட நேற்று 1000 பாயிண்ட்டுகள் நமக்கு பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் மூவ் ஆயிருந்தது. இதை வந்து நம்மளோட இந்த சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன் மற்றும் ஸ்ட்ராங்கான ஸ்விங் ட்ரேடிங்கும் லாங் டர்ம் ட்ரேடிங்கும் நம்ம சொல்லியிருந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோன் சொல்லியிருந்தோம். அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.